நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து ரீசெண்டா செங்கல்பட்டு டோல்கேட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த ஒரு நபரை வந்து யாருன்றத பாக்குறாங்க. பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டியூக் கோகுல் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இந்த ஒரு வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. வழக்கு பதிவும் வந்து போலீஸ் தரப்புல பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பல மாசமாவே இந்த மாதிரி கண்டென்ட் தான் போயின்னு இருக்கு. பைக் ஓட்டுறது பப்ளிக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி யாராவது ஸ்டண்ட் பண்றீங்க, பப்ளிக்ல வந்து நியூசன்ஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து சட்டப்படி தப்பு. 279 336 ஐபிசி. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயும் நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு. எல்லாத்துலேயுமே வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து வழக்கு பதிவோட விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை தரப்பில் பரிந்துரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம எத்தனை முறை தான் சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 மாதமாகவே இந்த பைக் ஸ்டண்ட்டை பற்றி தான் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம். வந்து ஒருத்தருக்கு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு இப்போ தான் கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு வந்துன்னு இருக்கிறாரு. இதுக்குள்ளே வந்து தீபாவளி டைமில் சில பேர் வந்து இந்த மாதிரி பைக்கில் ஸ்டண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது இல்லாமல் இப்போ அடுத்தது இவரு இப்போ வந்து காவல்துறை கண்டிப்பாக வழக்கு பதிவு மட்டும் பண்ணுறது இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கும் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. காரணம் என்ன, இந்த பைக் ஸ்டண்ட்ன்றது இப்போ தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து காவல்துறை தரப்பில் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. யாரும் யாரை பார்த்தும் தயவு செய்து இன்ஸ்பயர் ஆகாமல் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஸ்டண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றதை கேட்டு தயவுசெய்து அங்கே போயிட்டு பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் வந்து பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு தொல்லை தர மாதிரி ஸ்டண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எஃப்ஐஆரோட விட மாட்டாங்க. கண்டிப்பாக லைசன்ஸையும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் நீங்களும் வந்து அவர் போகிற மாதிரி லிஃப்ட் கேட்டுக்கு தான் போனோம் எங்கே போனாலும். உங்களுக்கு பைக் ஸ்டண்ட்ஸை பற்றி நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்றத தனியாகவே பிளேலிஸ்ட் போட்டு தரேன். அதுலேயும் மறக்காமல் பாருங்கள். இதுலேயும் வந்து கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் வந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள்.